அனைவருக்கும் வணக்கம். சாய்நதி சர்வீஸ் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க என்காஸோட ப்ரிப்ரேஷனில் வந்து 4th டேயில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து கேப் அனலைசிஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த 4th டேயில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா, கேப் அனலைசிஸ் வந்து முழுசாக நம்ம என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு கேப் அனலைசிஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். எப்போ பண்ணணும், ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேப் அனலைசிஸ் பண்ணுறதுக்குள்ள வந்து இப்போ எப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ண போகிறோம், ஏன் வந்து கேப்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஸ்கோர் போட்டுட்டேன். நான் வந்து ஓபிடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து எல்லா ஸ்கோரும் போட்டுட்டேன். ஆனால் டோட்டலாக கூட்டி பார்த்தா எவ்வளோ வருது, எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னா பிலோ 70க்குள்ளே வருது. எபோவ் 75 தானே பாஸு, ஆனால் பிலோ 70 வருது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிக்கிறக்குள்ள நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், கேப்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து மார்க்கு குறைஞ்சிருக்கு, அந்த 2ன்றது வந்து எங்கெங்கெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதை வந்து நம்ம பார்த்தாலையும் கூட நம்மளுக்கு என்ன தோணும், எல்லாமே நம்ம போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அப்படி இல்லை. ஸ்கோர் வர்றது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு ஏரியா ஆஃப் கன்சர்னுக்குமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அந்த இம்பார்ட்டன்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம எப்போ கேப் கண்டுபிடிக்கிறோமோ அப்போ தான் வந்து அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ணால் தான் நமக்கு அந்த ஸ்கோர் கிடைக்கும். அந்த கேப்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆனால் கேப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எப்படி ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து அந்த கேப்ஸு அந்த ஃபில் பண்ணால் தான் நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அது எப்படி கேப் அனலைசிஸ் வந்து ஏன் போடணும் அப்படின்னாக்க வந்து நம்ம வந்து கேப்ஸு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியாததுனாலையும், அதாவது வந்து ட்ரெயினடு ஸ்டாஃப்ஸ் வந்து இல்லாதனாலையும், நம்ம வந்து கேப் வந்து மிஸ் பண்ணுறதுனாலையும், அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை திங்ஸோ நம்ம ரெடி பண்ணாததுனாலையும், அதுக்கப்புறம் கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கேப்ஸு, அதாவது வந்து இதுதான் கேப் அப்படின்னு நமக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் மிஸ் பண்ணி நம்ம ஃபெயில் ஆயிடுறோம். அதனால தான் வந்து கேப் அனலைசிஸ் அதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம கேப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஃபஸ்ட்டு நாமளாக ஒரு பேஸ் லைனாக செக்லிஸ்ட்டு ஃபில் பண்ணி அனுப்புகிறோம். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரலாக வந்து செக்லிஸ்ட்டை ஃபில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பீரியாடிக்கலி இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு பண்ணுறோம். இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஸ்டேட்லேருந்து ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள கேப்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த கேப்ஸ் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். என்னென்ன கேப்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம பிளான் பண்ணி அந்த கேப்ஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேபிஐ போட போகிறோம். கேபிஐயில் வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் போட்டுட்டு அதில் வந்து எவ்வளோ குவாலிட்டி நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கோர் போட போகிறோம். பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோரு, எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோரு, இந்த மாதிரி பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஆடிட் பண்ண போகிறோம். சோசியல் ஆடிட்டெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இது மூலியமாகவும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். டைப் ஆஃப் கேப்ஸ் இருக்குது. அதில் என்ன டைப் ஆஃப் கேப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்புட்டு, ரெண்டாவது வந்து ப்ராசஸ், மூணாவது வந்து அவுட்புட்டு இல்லைன்னா அவுட்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணாக வந்து நம்மளோட கேப்பை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டில் என்னென்ன வரும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்புட்டில் என்ன இருக்கும், ஸ்டாஃப்ஸ் இருக்கணும், நமக்கு தேவையான பர்ச்சேசஸ் இருக்கணும், சப்ளை ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து மீதி எல்லா ஐட்டம்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறம் ட்ரெயினட் ஸ்டாஃப்ஸு, ட்ரைனிங், இது எல்லாமே எங்கே வரும்னா இன்புட்ஸு. இந்த இன்புட்ஸில் வந்து நமக்கு கிடைக்கணும். இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறது தான் வந்து இன்புட்டு. டைப் ஆஃப் கேப்பில் கண்டுபிடிக்கிற இன்புட்டில் என்ன கேப்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது கேப்ஸ் இருக்கா, அடிக்வேட் ஸ்டாஃப் இருக்காங்களா, அடிக்வேட் சப்ளை ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா, எல்லா ஸ்டாஃப்ஸும் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்களா, ட்ரெயினட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பீரியாடிக்கலாக அசஸ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட கேப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கேப்பெல்லாம் நம்மளால் எவ்வளோ தூரம் ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அடுத்து வந்து ப்ராசஸ் பார்க்கலாம். ப்ராசஸ் அப்படின்றது வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை தான். இப்போ வந்து ப்ராசஸில் என்னென்ன கேப்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்புட்டில் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்,
சாப்பிட தான் போகிறோம். அதாவது வந்து சாதம், ரசம், பொரியல் எல்லாமே நம்மளை சுற்றி இலையில போட்டு ஃபுல்லாக வச்சுட்டாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், அடுத்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறோமா, அடுத்து வந்து டயக்னோஸ்டிக் சர்வீஸுக்கு அனுப்புகிறோமா, அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் நடக்குதா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்டு, ட்ரக்ஸு எல்லாமே கிடைக்குதா அப்படின்றது தான் வந்து ப்ராசஸ்ஸு. இதில் ஏதாச்சும் வந்து நம்ம வந்து கேப்ஸ் கண்டுபிடிக்கணும், கேப்ஸ் இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் படி தான் வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யணும் அப்படின்னா, அந்த ப்ரோட்டோக்கால் நமக்கு தெரியல அப்படின்னா, இல்லை அந்த ஸ்டாஃப் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்து அந்த ப்ரோட்டோகால்ஸ் படி அவங்க வந்து அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதுவுமே ஒரு கேப் தான். ஒரு எஸ்ஓபி தெரியல, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தெரியல அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம அவங்ககிட்ட எஸ்ஓபி கொடுத்து நம்ம வந்து படிக்க சொல்லி அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பண்ண சொல்ல போகிறோம். அடுத்து ஒரு மெஷின் இருக்குது, அவங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னா, அதுக்கு வந்து ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு இது இப்படி தான் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து வார்மரோட எஸ்ஓபி மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்படி தெரியல அப்படின்னா, நம்ம உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறோம், ட்ரைனிங் தான் கொடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸில் வந்து நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் தான். சர்வீஸை வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னா, ஸ்டாண்டர்டாக கொடுக்க போகிறோம், ப்ரோட்டோக்கால் படி கொடுக்க போகிறோம். அது வந்து தெரியல அப்படின்னா நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸில் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போனோம், நமக்கு தேவையான ஐஸ் எல்லாமே இருக்கா, நம்மளுக்கு அதை செய்ய முடியுமா, நமக்கு வந்து செய்ய முடியுமா, அதை செய்ய தெரியுமா அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராசஸ். அப்படி தெரியல அப்படின்னா நம்ம அந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராசஸில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கேப்பு. அடுத்த டைப் ஆஃப் வந்து கேப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, அவுட்புட்டு இல்லைன்னா அவுட்கம். இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம அவுட்கம்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இண்டிகேட்டர்ஸில் வர்றது தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு தான் அவுட்கம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் என்னென்ன பண்ண போகிறோம், பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே எடுக்கிறதுக்கு போகிறோம். அப்புறம் கேபிஐ இண்டிகேட்டர்ஸ் வந்து மீட் பண்ணி எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிருக்காங்க, நம்மளோட குவாலிட்டியை வந்து நம்ம மீட் பண்ணிட்டோமா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அவுட்கமில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இல்லை நம்ம மீட் பண்ணல அப்படின்னாக்க அடுத்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம அந்த கேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ் வந்து நம்ம அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சா, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா சாப்பாடும் நம்ம சாப்பிட்டோமா, இல்லை அதில் ஏதாவது மீதி வச்சுருக்கோமா, அதை நம்ம ஏன் மீதி வச்சோம், அதை மறுபடியும் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ வந்து கேப் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து இன்புட்டு, ரெண்டாவது வந்து ப்ராசஸ்ஸு, மூணாவது வந்து அவுட்புட்டு, அப்படி இல்லைன்னா அவுட்கம். அதோட ஸ்கோர் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்எஸ்சில் வந்து ரொம்ப ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து காப்பா போட போகிறோம். காப்பானா கரெக்டிவ் ஆக்ஷன் அண்டு ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் பண்ண போகிறோம். அதுலேருந்து ஸ்மார்ட் போட போகிறோம். டைம் லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். இதுதான் வந்து கேப் அனலைசிஸ். இந்த 3 டைப் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். அதாவது இன்புட்டில் என்ன கேப் கண்டுபிடிக்கலாம், ப்ராசஸில் என்ன கேப் கண்டுபிடிக்கலாம், அவுட்கமில் வந்து என்ன கேப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இன்புட்டில் வந்து பிபி ஆப்பரேட்டர்ஸ் வந்து நாட் ஒர்க்கிங். அப்படி இல்லைன்னா 5 பிபி ஆப்பரேட்டர்ஸ் இருக்கணும், அதில் வந்து மிஸ் ஆகுது. இது வந்து ஒரு இன்புட்டு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் வரக்கூடிய ஒரு கேப்பு. அப்படி இருந்தால் அந்த கேப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அடுத்து வந்து ப்ராசஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹேண்ட் வாஷிங் ப்ரோட்டோகால்ஸ் இல்லை, ஒரு மூமெண்ட் ஆஃப் ஹேண்ட் வாஷிங் ப்ரோட்டோக்கால் இல்லை, அடுத்த ஹேண்ட் வாஷிங் ப்ரோட்டோக்கால் இல்லை அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த ப்ரோட்டோக்கால் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்றது வந்து அந்த ஐசி இல்லை அப்படின்றதுனாலேயே நான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து ப்ராசஸில் வந்து மெயினாக நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ரோட்டோக்கால்ஸும் கைட்லைன்ஸும் எஸ்ஓபியும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. அப்படி நம்ம பண்ணக்கூடல கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா அது வந்து மிஸ் ஆகும். அடுத்து அவுட்கமில் என்ன கண்டுபிடிப்பாங்க எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து நம்ம டைம் மோஷன் ஸ்டடி பண்ண போகிறோம், இல்லை பிஎஸ்எஸ் ஃபார்மே பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ரொம்ப வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குது, டாக்டர் கன்சல்டேஷன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குது, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்கோரை வந்து என்ன பண்ண மாட்டோம், அச்சீவ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இருக்கிற கேப்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் சொன்ன இந்த 4th டே ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணலைன்னா ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீசஸ் சேனல்.